भजो नित्य गोविंदा नित्य गोविंदा. என் பேர் ஆண்டனி அருள் சிங். நான் நார்கோயிலேருந்து வரேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஏற்கனவே குண்டலினி யோகா தியானம்லாம் நிறைய ஆசிரியர் பயிற்சியெல்லாம் முடித்து நிறைய தியானங்களில் கலந்துக்கிட்டேன். ஆனால் ஒரு 5 வருஷமாட்டு எனக்கு அந்த தியானங்கள் பண்ணதுக்கு டைம் கிடைக்காத பிறகு நான் அதை அப்படி கொஞ்சம் விட்டுட்டு எப்போமா அது சிடியில் கேட்குறது அப்படி நடந்துகிட்டு இருந்து இடைக்க ஒரு அன்பு பாசமும் நமக்கு ரொம்ப தேவைப்படுற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா நம்ம எல்லார்கிட்டையுமே ஒரு அன்பாட்டு இருக்கிறது, யாருக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணோம். ஆனால் அங்கேருந்து ரிப்ளை எதுவுமே நமக்கு கிடைக்காததுனால அது ஒரு ரொம்ப வெறுப்பாக இருந்து, அதாவது நம்ம எவ்வளோதான் நிறைய மக்களுக்கு நம்ம பண்ணாலும் ஆனால் அவங்க திரும்ப நம்மளை ஒரு அலட்சியமாக பண்ணுறது, இந்த உலகத்தில் எங்கேயுமே அன்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஏங்கிக்கிட்டு அப்படி இந்த ஃபேஸ்புக்கில் அப்படி பார்க்கும்போது இதுக்கு இது பண்ணி அப்புறம் இங்கே வர்றதுக்கு ஒரு பயமாக தான் இருந்தது. நான் இங்கே பார்த்து இங்கே கர்மயோகி எல்லாம் நம்ம காலில் விழுந்து இது பண்ணது அது வேற லெவலில் இருந்து. அதுக்குள்ள குரு நம்ம காலில் விழுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு அப்படி இது பண்ணுவாங்க, நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அதில் என்ன ஒன்று அவங்க 2 வருஷத்துக்கு அந்த இது ஆனந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய இதாட்டு இருந்தது. ஆனால் வந்த இடத்துல என்னால் முடியாது, எனக்கு பேக் பெயின்லாம் உண்டு. ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ எஃபோர்ட் எடுக்கணுமோ அவ்வளோ எஃபோர்ட் எடுத்தேன். ஆனால் எனக்கு இப்போ முன்னெல்லாம் எனக்கு இதே மாதிரி ஏதாவது வேலை செய்தால் அப்படியே நான் பெட்டில் படுத்து விடுவேன். இந்த ஒரு வாரம் வெளியே போக முடியாது. நான் ஞாயிற்றுக்கெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ கூட நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் டே வந்த மாதிரி தான் இருக்குது. நான் அடுத்தடுத்த பயிற்சிகள் குருக்கிட்ட நான் கான்டாக்ட் வச்சு இது பண்ணணும். குருவுக்கு நன்றி. என்ன புண்ணியம் செய்தேனோ